மக்கள் உங்களோட பேச்சை கேட்கக்கூடாது நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்? வணக்கம் மக்களே. இந்த ப்ரோமோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, விஜய் சேதுபதி சார் கம்மரையும் பார்வையும் கிளிகளையும் கிழிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ப்ரோமோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போவோம் வாங்க. ஆரம்பத்திலே விஜய் சேதுபதி சார் மக்கள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மைக்கு அப்படி ஒரு போடு போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டாளுக்கும் தெரியல, பிக் பாஸும் சொல்லலை, நான் தாரே அந்த பிரைவசிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்பட்டு யார் என்ன கஷ்டப்பட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு விளையாட்டை விளையாடுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, மைக்கை கலட்டி வச்சிருங்க அப்படின்னு கோபமா ஒரு வார்த்தை சொல்றாரு. அவன் என்ன சொல்ற வரான்னா, ஹவுஸ்மேட்ஸ், மக்கள், பிக் பாஸ் யாருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை உங்களுக்கு, நம்ம இப்படி செய்யணும் ஒரு குற்ற உணர்ச்சியும் கிடையாது, ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஒரு கோவப்பட்டு தான் மைக்கை கலட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பாரு மைக்க கத்தியாச்சு, இப்ப நீங்க சத்தமா பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாரு பேசுறாங்க கத்தி, நாங்க 2 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் எனக்கு ஒண்ணுமே கேட்கல, நீங்க என்ன சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை கலாய்க்கிறாங்க. இதை பார்த்து ஆடியன்ஸ் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. இதை கேட்ட பாரு மறுபடியும் கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. நானும் கம்பும் அப்படின்னு சொல்ல வந்தோன்னே விஜய் சேதுபதி சார் நீங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நிறைய கட்டிட்டாரு. இதை பார்த்துக்கிட்டே இந்த ஆடியன்ஸுக்கும் நமக்கும் ஒரே சந்தோஷமா போச்சு. சரி மக்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.